அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். வந்த எல்லா விமர்சனங்களுக்குமே நெற்றியடி கொடுக்குற மாதிரி காளியம்மாள் பார்த்தீங்கன்னா தற்போது பேட்டி அளிச்சிருக்காங்க. இது குறித்து இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். சாட்டை துரைமுருகனுடைய ஃபோன்ல இருந்து எடுத்த ஒரு ஆடியோ தான் இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏற்கனவே நாம் தமிழ் கட்சி மேலே ஏதாவது ஒரு பழி சொல்லிட முடியாதா அப்படின்னு இயங்கிட்டு இருக்கக்கூடிய திமுக கைகூலிகளுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் வாயில இருந்தவனுக்கு அவுள் கடிச்ச மாதிரி இந்த ஒரு விஷயம் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு பெரிய சாதகமான விஷயமாகவே மாறிடுச்சு. திரும்ப இந்த ஒரு ஆடியோ குறித்த விவகாரங்கள் தான் இப்போ வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க. யூடியூப் ரூட்டர்ஸ், கரிகாலன், கபிலன் இந்த 3 திராவிட கைக்கூலிகளுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை வச்சு இந்த வருடம் முழுக்க ஓட்டிடணும் அப்படின்னு திட்டமிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு. ஏன்னா நாள்தோறும் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்ததுல இருந்து இரவு தூங்குற வரைக்குமே இவங்களுடைய ட்வீட் முழுக்க என்னவாக இருக்கு அப்படின்னா சீமான் குறித்த அவதூறுகளும், சீமான் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை இப்படி நடத்துறாரு, ரொம்ப கேவலமாக நடத்துறாரு அப்படின்ற ஒரு விமர்சனங்களும். இந்த கடந்த ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா சீமான் யார் தலைவர் யார் அண்ணன் சொல்லிட்டு இருக்காரோ அவரே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விமர்சனங்களை போட்டு இவரை தலைவர்னு சொல்றதுக்கே அசிங்கமாக இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு வரலாறையே பாத்தீங்கன்னா மாத்தி அமைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விமர்சனம் வைக்கக்கூடிய அனைவருக்குமே காளியம்மாள் பாத்தீங்கன்னா தற்போது நெத்தி எடுக்க கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி சமீபத்தில் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பேட்டியில என்னடா நீங்க விட்டா ரொம்ப பேசுறீங்க அப்படின்னும், அடுத்த மேடையில் உங்க அனைவருமே போட்டு கிழிக்கிறதா என்னுடைய முதல் வேலையாகவே இருக்க போகுது அப்படின்னும், பொறுத்து போனா ரொம்ப தான் பண்றாங்க, இனிமேலும் நம்ம பொறுமையாக இருக்கக்கூடாது அப்படின்னு காளியம்மாள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளுக்குமே ஊக்குவிக்கிற வகையில் பேசியிருக்காங்க. மேலும் பேசிய காளியம்மாள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அடுத்த மேடை அப்படின்றது சாதாரண ஒரு பொதுக்கூட்டமாக இருக்காது அப்படின்னும், நான் மேடையில பேசும்போது மது பாட்டில தூக்கி எறிகிற அளவுக்கு திராவிட கைக்கூலிகளுக்கு கோபம் வந்துருந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த வாட்டியும் உங்களுக்கு அதிகப்படியான கோபம் வரப்போகுது அப்படின்னும், எல்லா விஷயங்களையும் நான் ரொம்ப வெளிப்படையாக பேச போறேன் அப்படின்றது காளியம்மாள் பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு நேர்காணலுக்கு பிறகு அப்படி என்னடா காளியம்மாள் பேச போறாங்க அப்படின்னு அனைவருமே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆர்வத்தில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அடுத்த பொதுக்கூட்டம் குறித்த எல்லா விவரங்களையும் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா உரிமை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.